இவன் அவங்க அண்ணியை கொலைப்படுறதுக்கு திட்டம் போட்டான். உங்க ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேவையில்லாம அவங்கள மரியாதை குறைவா பேசாத. அவங்களுக்கு இப்படி ஒரு விஷயம் நடக்க போறதே தெரியாது. என்னடா மாமனார் மாமியார குத்தம் சொன்னதும் உனக்கு கோவம் பொத்துக்கிட்டு வருதோ? சரிடா, மரியாதையாவே பேசுறேன். ஐயா பெரிய மனுஷரே, ஒருவேளை உங்க புள்ள கெட்டு போன ஒரு பொண்ண காதலிச்சு கல்யாணம் பண்ணிருந்தா நீங்க மன்னிச்சு ஏத்துக்கிட்டு இருப்பீங்களா? இல்லல்ல. உங்க குடும்பத்துக்கு மருமகளா வர பொண்ணு மட்டும் வசதியானவளா கற்ப கரசியா இருக்கணும். ஆனா ஏன் குடும்பத்துக்கு வர பொண்ணு மட்டும் கஷ்டப்படுறவளா கற்ப இழந்தவளா இருக்கணுமா? என்ன பேசுற? நியாயத்தை பேசுறேன், யதார்த்தத்தை பேசுறேன். இத பாருடா, எப்ப நீ என் வார்த்தையை மீறி அவ கழுத்துல தாலிய கட்டினியோ அப்பவே அவளை விட நீ கலங்கப்பட்டவன் ஆயிட்ட. இந்த நிமிஷத்துல இருந்து இனிமே உனக்கும் எனக்கும் எந்த ஒட்டு உறவும் கிடையாது. நீ என் புள்ளையும் கிடையாதுடா. அம்மா, அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறாதீங்கம்மா. நீங்க ஆசைப்பட்ட மாதிரி துளசிய அன்பு கல்யாணம் பண்ணியிருந்தா வாழ்க்கை முழுக்க அன்பு ஆனந்திய நினைச்சு நிம்மதி இல்லாம தான் வாழ்ந்திருப்பான். அத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்கம்மா. புரிஞ்சுக்கிட்டேன்டா. நீயும் இந்த திருட்டு கூட்டத்தை சேர்ந்தவன் தானு நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். முதலாளிய திருப்தி படுத்தணுங்கிறதுக்காக உனக்கும் ஜெயந்திக்கும் கல்யாணம் நடக்கணுங்கிறதுக்காக அவன் சப்போர்ட் வேணுங்கிறதுக்காக எனக்கு இப்படி ஒரு கொடுமையை பண்ணிட்டல்ல. உன்னையும் என் புள்ள மாதிரி தானடா நினைச்சேன். என்ன முதுகுல குத்திட்டியேடா. நான் பெத்ததே என் கழுத்து அறுக்கும் போது உன்னை குத்த சொல்லி என்ன ஆக போகுது? இங்க பாருங்க, எல்லாருக்கும் சொல்றேன், என் வயிறு எரிஞ்சு சொல்றேன், நீங்கெல்லாம் நல்லாவே இருக்க மாட்டீங்க, நாசமா போயிடுவீங்க. போதும். சந்தோஷமா? யார் வாயால இதெல்லாம் கேட்க கூடாதுன்னு நினைச்சனோ அவங்க வாயாலேயே எல்லாத்தையும் கேட்க வச்சிட்டியலே. அன்னைக்கு ஊர் முன்னாடி நான் கலங்கப்பட்டு நிக்கும் போது கூட என் அப்பா இம்புட்டு அவமானப்பட்டு தலை குறைஞ்சு நின்னதில்ல. அன்னைக்கு என் பொண்ணு நிரபராதி, யாரோ அவளுக்கு அநீதி இழைச்சிருக்காங்க, அவ மேல எந்த குத்தமும் இல்லைன்னு என் அப்பா அம்மா என்னைய நம்பினாங்க. ஆனா இன்னைக்கு என்னைய குற்றவாளியாக்கி நிக்க வச்சுட்டீங்களே. அன்புக்கும் எனக்கும் நல்லது பண்றதா நினைச்சு எங்க வாழ்க்கைய நிம்மதி இல்லாம பண்ணிட்டீங்களே. நான் நேசிக்கிற அன்புக்கும் மதிப்பும் மரியாதையை வச்சிருக்கிற அவங்க அம்மாவுக்கும் துரோகத்தை பண்ணிட்டீங்களே. ஐயோ, இந்த குற்ற உணர்ச்சி காலம் முழுக்க என் மனசு குத்தி கிழிக்குமே. ஜென்மத்துக்கும் இந்த பழி பாவம் என்னை விட்டு போவாது. ஐயோ, என்னால நீங்க எல்லாரும் இப்படி கெட்டவங்களாகி நிக்கிறீங்களே. இதுக்குதான் நான் எல்லாத்தையும் வேணான்னு சொன்னேன். ஏன் அன்பு இப்படி பண்ணீங்க? எனக்கு வாழ்க்கை கொடுக்கறதா நினைச்சு உங்க வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டீங்களே. உங்க வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டீங்க அன்பு. இப்போ ஒண்ணு கெட்டு போயிடலாமா? அவனோட வாழ்க்கை இப்பவும் உன் கையில தான் இருக்கு. அன்போட வாழ்க்கை அழிஞ்சு போயிடக்கூடாதுன்னு நீ நினைச்சனா, என் குடும்ப கௌரவம் கேவலப்பட்டு போயிடக்கூடாதுன்னு நினைச்சனா, இங்க நடந்த திருட்டு கல்யாணத்துக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லங்கிறது உண்மைனா, என் புள்ள
உன் கழுத்துல கட்டின தாலிய கழட்டி எறி. உங்க அம்மா அப்பா சுத்தமானவங்க, அவங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு நான் நம்புறேன். கழற்றி தாலிய. கழட்டுற